தனியாக அழைக்கிறவர்களிடத்தில் நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாய் நடந்து கொள்கிறதுக்கு ஒரு ஞானத்தை தாங்க. இப்போ இவர்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கிறதுக்கு தானே மக்களுக்கு ஞானம் தேவை. கரெக்டு தானே? அந்த சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக பண்ணுற சுபாவம் நிறைய பேரிடத்துல இருக்குது. ஆனால் இந்த ஞானக்குறைவு உங்களுக்கு வேணும். சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டு போகிற இந்த ஞான பிரச்சனை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு பவ்யமாக பேசும் பென்ஸ் ஏன் இதை செஞ்சார்? வாகனங்களை எல்லாம் புகைப்படம் எடுத்து எதுக்காக அவங்க அப்படி நமக்கு ஆண்டவர் அப்படி சூழ்நிலையை மனுஷங்களை எழுப்புனாங்கன்னு நமக்கு தெரியாது. என்ன தெரியாது? எதுக்கு எழுப்புனாரு? திருந்தணும், மனம் திரும்பணும். வெளியரங்கமாக்கப்படாத ரகசியமே இல்லை. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெளில வந்து தான் ஆகும். வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும், மன்னிப்பு கேட்கணும். யாருக்கிட்ட? டேய் என்னடா நீ அவர் ஏன் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணல? அவருக்கு ஒன்றுனாலும் பரவாயில்ல, கூட 2 பேர் பாதிக்கப்படுறாங்களே, ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு கேட்டுட்டு இப்போ ஆக்ஷன் எடுக்கிறாருன்னு ஒன்று. இப்போ வரைக்கும் அவர் ஸ்டேஷன் போய் லீகலாக ஆக்ஷன் எடுத்தாரான்னு தெரியாது. ஆனால் வேறு மாதிரி ஆக்ஷன் எடுத்தார் அப்படின்றதெல்லாம் தெரிய வருது இல்லையா? உடனே நீ அது தப்பு, நீ ஏன்டா சொல்கிற அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாது. ஏன்னா நான் தப்புன்னு சொல்லலை. அவருடைய உபதேசமும் அவருடைய எண்ணங்களும் அவருடைய நம்பிக்கையுமே அவருக்கு முரணாக இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதில் நீங்கள் ரொம்ப ஞானமாக இருக்கணும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த தனியாக கூப்பிடுறாங்க பாருங்க அப்படின்னா இதை தப்பான இதுக்கு சொல்லலை. ரொம்ப கவனமாக இருங்கள். நீங்கள் இந்த ஞானத்தோடு இருங்கள். ஒரு காரியத்தை 4 பேர் இருக்கிற இடத்துல செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் சில நேரத்தில் அது ராங்காக போயிடும். இதுதான் இவருடைய உபதேசமாக இருக்குது. இவர் என்ன சொல்கிறாரு? தனியாக தப்பாக கூப்பிடணும்னு அவசியமே இல்லை. நார்மலாகவே தனியாக தான் செய்யணுன்ற மாதிரி ஒருத்தவங்களை கூப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா அவாய்ட் பண்ணுங்கள். அது தவறில் போய் முடியறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு இவர் எங்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கிறாரு ஆன்லைனில் 100 நாள்னு சொல்லிட்டு. அந்த பாடத்துக்கு இவர் முதல்ல கீழ்ப்படிஞ்சாரா? தனியாக கூட இருப்போம் அப்படின்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தவங்க என்கிட்ட ப்ரூஃப் காமிப்பாங்க, என்கிட்ட விளக்கம் கேட்பாங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ரெடி பண்ணிடுவேன், கரெக்ஷன் பண்ணுவேன். கரெக்ஷன் பண்ணும்போது அவங்க தனியாக கூட 1/2 மணி நேரம் நிறைய பேர் உட்கார வேண்டிய சூழ்நிலை வரும். தனியாக கூட இருப்பேன், 1/2 மணி நேரம் உட்கார வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால என்னன்னு கேட்குறாரு. இதை தான் ஆண்டவர் அப்பவே சொன்னார். அவங்க மக்கள் மீது இந்த பரிசேஷம் சேரலாம், சுமப்பதற்கு அரிதான எல்லாத்தையும் பாரமாக எல்லாமே பண்ணுறானுங்க, ஆனால் அவங்க ஒன்றுத்தை கூட செய்ய மாட்டானுங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நான் சொல்லலைப்பா. ரொம்ப கவனமாக இருங்கள். நீங்கள் இந்த ஞானத்தோடு இருங்கள். ஒரு காரியத்தை 4 பேர் இருக்கிற இடத்துல செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் சில நேரத்தில் அது ராங்காக போயிடும். இது சத்தியமா அப்படின்னா சத்தியத்திலும் சத்தியம்தான். வேதத்தின் அடிப்படையில் வசன ஆதாரத்தில் இது இருக்குது. இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். ஒரு ஆண் பெண் தனியாக பேசுகிறதே தேவையில்லாதது தான், அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. இதுதான் காரியத்தின் கடைத்தொகை. ஆனால் இதை பிரசங்கிக்கிற இவர் என்ன பண்ணுறாரு? 11 o'clockனா அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒத்துக்கிறாரு, அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ கேர்ள்ஸ் அவங்க கூட இருக்காங்க, லீடர்ஸ் அவங்க கூட இருக்கிறாங்க. நான் கீழே ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துருக்கிறேன். ஆஃபீஸ் ரூமுக்கு அவங்க வரத்தான் செய்வாங்க. நான் உட்காருவேன் 11 மணி வரைக்கும். அவங்க ஹஸ்பண்டுக்கே ப்ராப்ளம் இல்லை, உனக்கு என்ன ப்ராப்ளம்ன்றார். நான் உட்கார தான் செய்வேன் ஆஃபீஸில், அவங்க வரதான் செய்வாங்கன்றார். இப்போ அவருடைய உபதேசத்துக்கே அவருடைய ஆக்டிவிட்டீஸ் டைரக்ட் ஆப்போசிட்டாக இருக்கா இல்லையா? நம்ம அடுத்து ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையா, லீகலாக கம்ப்ளைண்ட் பண்ணணுமா இல்லையா, அங்கேயும் வரதான் போகிறோம். ஆனால் லைனாக போனால் நல்லாயிருக்கும். பாருங்கள், இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் இன்றைக்கு உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரிடத்தில், ஏசப்பா இந்த மாதிரி தனியாக அழைக்கிறவர்களிடத்தில் நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாய் நடந்து கொள்கிறதுக்கு ஒரு ஞானத்தை தாங்க. இப்போ இவர்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கிறதுக்கு தானே மக்களுக்கு ஞானம் தேவை. கரெக்டு தானே? ஏன்னா இவர் தானே தனியாக அழைக்கிறாரு. கரெக்ஷன் பார்க்க வேண்டியது இருக்கும், அதுக்கு இருக்கும், இதுக்கு இருக்கும். வரதான் செய்வாங்க. 11 மணி ஆகும் நைட்டு. கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க, வரதான் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறது யார்? இவர் தான். ஏசப்பா எங்களுக்கெல்லாம் ஞானம் வேணும் அப்படின்னு ஜெபிக்கிறது யார்? அடுத்தவங்களுக்காக. இவர் தான். பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவாரா? இதுதான் அவங்க நியாயமா? இதுதான் ஒரு மேய்ப்பர் செய்ய வேண்டிய முறையா? ஏன்னா வேதத்தின்படி பென்ஸ் நடத்துறது சபையே கிடையாது. ஆனால் அவங்க கிளைம் பண்ணுறாங்கல்ல அது தேவனுடைய சபைன்னு.
அப்போ அந்த க்ரைட்டீரியா படி ஒரு மேய்ப்பன் எப்படிலாம் இருக்கணும்? குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கணும். இவர் குற்றம் சாட்டப்படாதவரா? சொல்லுங்கள் பார்க்கலாம். தனியாக கூட இருப்போம் அப்படின்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தவங்க வந்து என்கிட்ட ப்ரூஃப் காமிப்பாங்க, என்கிட்ட வந்து விளக்கம் கேட்பாங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ரெடி பண்ணிடுவேன், கரெக்ஷன் பண்ணுவேன். கரெக்ஷன் பண்ணும்போது அவங்க தனியாக கூட அரை மணி நேரம் நிறைய பேர் உட்கார வேண்டிய சூழ்நிலை வரும். நிறைய பேர் தனியாக உட்கார வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ இவருடைய உபதேசத்தின்படி இவரையே குற்றம் சாட்டுறார். கரெக்டாக இல்லையா? மேய்ப்பனானவன் குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கணும். கண்காணி அப்படி தான் இருக்கணும். கரெக்டு தானே? இப்போ இவரையே குற்றம் சாட்டுறாரு. அந்த லெவலில் தான் இவர் இருக்கார். அப்போது இவர் மேய்ப்பனாக இருக்கலாமா? இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு தேவையான ஒரு ஞானம் என்னென்னா, நமக்கு விரோதிகளாக இருக்கலாம், எதிரிகளாக இருக்கலாம், நம்மை நேசிக்கிறவர்கள் இருக்கலாம், இவர்களுக்கு எல்லாருக்குமே நம்ம கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பரிசு என்னென்னா, இந்த அமைதி தான் பெரிய பரிசு. அவங்களுக்கு வேறு எந்த தண்டனையும் நம்ம கொடுக்க வேண்டாம். அடுத்து இந்த விஷயத்துக்கு வருவோமா? எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டாம். இது அவங்க எப்படி வீடியோ ஆன் ஸ்க்ரீனில் எப்படி தங்களை சுத்தமானா பிரதர் அப்படி காட்டுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டாம். அவர் கை வேறு ஒரு அழகாக வச்சுப்பார். அதெல்லாம் ட்ரைனிங் தான். இப்படி இருக்கணும், எந்த தண்டனையும் கொடுக்க வேணாம், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். ஆனால் அவருக்கு ஒன்று வரும்போது என்ன செய்வார்? பெண்ணுடைய வீட்டிற்கு சென்று ஓரிடமாக பார்க்கிறான். வாகனங்களை எல்லாம் புகைப்படம் எடுத்து என்ன பண்ணுறாரு? ஏன் வீட்டில் உட்காந்து அமைதியாக ரிப்ளை கொடுக்க வேண்டியது தானே? அங்கே போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை என்ன? அவங்க ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாரு. ஏமாற்றிட்டாங்களான்னு தெரியாது. சரி, ஏமாத்துறாங்கன்னே வச்சுக்குவோம். என்ன பண்ணணும்? அமைதியாக இருக்கணும். நம்ம கொடுக்குற பதில் அமைதியாக இருக்கணும். அப்படி தானே? அதானே உங்களுடைய உபதேசம். உங்கள் உபதேசத்தின்படி நீங்கள் ஏன் நடக்கலை? அப்போ கண்காணிப்பாளன் இப்படி தனக்கு விரோதமாக தானே செயல்பட்டால் அவன் கண்காணியாக இருக்கலாமா? நமக்கு நிறைய பேருக்கு அதை நோண்டி பிரச்சனை பண்ணி ஏன்னு கேட்டு சண்டையை இழுத்து அதில் வாக்குவாதம் வந்து அந்த சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக பண்ணுற சுபாவம் நிறைய பேரிடத்துல இருக்குது. ஆனால் இந்த ஞானக்குறைவு உங்களுக்கு வேணாம். சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டு போகிற இந்த ஞான பிரச்சனை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு பவ்யமாக பேசும் பென்ஸ் ஏன் இதை செஞ்சாரு? வாகனங்களை எல்லாம் புகைப்படம் எடுத்து யாருக்கும் தகவல் கொடுக்குறான். இதை எதுக்கு செய்யணும்? ஏன் செய்யணும்? நீங்கள் அமைதியாக இருந்து சின்ன பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பிரச்சனையாக மாற்றாமல் அமைதியாக வீட்டுக்குள்ளேயே கடந்து இருக்க வேண்டியதானே? என்ன பாஸ்? சொல்லுங்கள் பாஸ். நீங்கள் சொன்னது தான், நான் சொல்லலை. நான் எதையுமே சொல்லப்பா. நீங்கள் சொன்னதுக்கு நீங்களே செய்யலையே, ஏன் அப்படி உங்களை நீங்களே குற்றம் சாட்ட லெவலுக்கு நீங்கள் இருக்கும்போது நீங்கள் ஒரு கண்காணிப்பாளனாக இருக்க முடியுமா? முடியாதுன்னு வேதம் சொல்லுது. இப்படி நோட் பண்ணி பலிபீடத்துக்கு பக்கத்தில் இருக்காங்கன்னா ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு பவர் பாயிண்ட்டு ஸ்க்ரீனில் வரதை அந்த புள்ள தான் போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு தப்பாக பேசுகிறாங்கன்னா இது ரொம்ப அவங்க நம்ம சர்ச்சில் இவ்வளோ ஒரு மோசமான ஒரு நபர் இருக்கக்கூடாது. யாருன்னு அவருக்கு தெரியாமல் இருக்கும்போது இருக்கக்கூடாது. அவங்கள சர்ச்சில் இருக்கக்கூடாது. அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு மும்முரமாக இருந்தாங்க. இவர் மட்டும் இல்லை, இவர் சுற்றி இருந்த எல்லாருமே அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல மும்முரமாக இருந்தாங்க, வெறியாக இருந்தாங்க. அது மட்டும் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன் தெரிஞ்சுக்கணும்? கம்முன்னு ரூமில் அமைதியாக இருந்து பதில் கொடுக்க வேண்டியது தானே? இப்போ கேட்டால் என்ன சொல்லிங்க? நாங்களும் உங்களை மாதிரி மனுஷன் தானே, அப்புறம் எதுக்கு இந்த உபதேசம்லாம், எதுக்கு இந்த நடிப்புலாம்? அப்படி தானே கேட்க வேண்டியது இருக்குது. ஆமாவா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்கு சார் இந்த நடிப்பு, ஏன் அப்படின்னு தானே கேட்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஆமாவா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். சரியா? ஆனால் தாவீது என்ன சொல்கிறாருன்னா, அட சத்த நேரம் சும்மா இருப்பா, விட்டுருப்பா, தாவீதை தூசிக்கணும்னு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். சும்மா இரு, விட்டுரு, அது கர்த்தர் பார்த்துக்குவார், அவ்வளோதான். இந்த ஞானம் இல்லைன்னா நீங்களும் நானும் ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த ஞானம் இல்லைன்னா நீங்களும் நானும் ரொம்ப கஷ்டப்படுவோம். நல்ல தாழ்மை. ஆனால் செயல்லாம் இந்த மாதிரி ஒரு தப்பாக பேசுகிறாங்கன்னா இது ரொம்ப அவங்க நம்ம சர்ச்சில் இவ்வளோ ஒரு மோசமான ஒரு நபர் இருக்கக்கூடாது. இல்லை, நான் அவனை பார்த்தே ஆகணும். இவருக்கு யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா ஆக்சுவலாக அவங்கள கண்டுபிடிச்சி பவர் ஆஃப் அட்டார்னிலாம் அப்படிலாம் வாங்கியாச்சுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எனக்கு இவ்வளோ பாதிப்பு வந்துச்சு அப்படின்னு மிரட்டி எழுதி வாங்கிட்டாங்க. அதுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க.
அப்படின்ற கம்ப்ளைண்ட் லெட்டர்லாம் ஆன்லைனில் பரவிட்டுருக்கு. அந்த அவங்களுக்கு ஆஜராகிற வக்கீலே போட்டிருக்கார். இப்படி போய்கிட்டு இருக்கு. ஆனால் இவருடைய பேச்சும் உபதேசமும் அது நம்மளுடைய பதில் அமைதியாக இருந்து தாழ்மையாக இருந்து பேசாமல் இருந்து தான் பதில் கொடுக்கணும். கர்த்தர் பதில் செய்வார். ஆனால் இவர் செய்கிறதெல்லாம் பணம்னு வந்துட்டால் மட்டும் இறங்கி வேலை செய்வார். இப்போ இவரை நம்பி இருந்த 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை அவ்வளோ டீஃபேம் பண்ணாங்க, அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க, எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசினாங்க. அதுக்கெல்லாம் இவர் லீகல் ஆக்ஷன் எடுக்கலை. ஆனால் பண விஷயம் வந்த உடனே வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படி தானே தெரியும் என்னென்ன ஆக்ஷன் எடுக்கிறாரு, எவ்வளோ இதுவாகிறாரு. ஆனால் மக்கள் நாங்கள்லாம் எப்படி இருக்கணுமா? அமைதியாக இருக்கணுமா, எந்த ஸ்டெப்பும் எடுக்கக்கூடாதான், சின்னதாக கூட டெவலப் பண்ணக்கூடாதான். நான் பிரச்சனை பண்ணியே ஆவேன், நான் கேட்டே ஆவேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்காம நான் அடங்க மாட்டேன். அவனுடைய வீட்டில் போய் பிரச்சனை பண்ணாமல் எதுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் சும்மா இருங்க. இவர்கிட்ட கர்த்தர் சும்மா இருங்கன்னு சொல்ல போய் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சார். நீங்கள் என்னை பார்க்க சொல்லுங்கள், நீங்கள் போய் பாருங்க, நேரடியாக பார்த்து பேசுங்க, என்ன பிரச்சனைன்னு பேசணும். இல்லை அப்படின்னா அவங்களுடைய நம்பர் கொடுங்க, நான் பேசுகிறேன் அவங்கள்ட்ட. கேட்டு பார்த்தாரு, கிடைக்கல. கடைசியில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வீடு ஏறி போய் வீடியோ எடுக்கிறார். என்னென்ன இருக்குது, என்னென்ன வண்டி இருக்குது, எல்லாத்தையும் எடுக்கிறார். அப்படி தானே? அப்போ இவருடைய உபதேசத்துக்கு இவரே எதிராக இருந்தால் இவர் கண்காணி ஆனனா இருக்கலாமா இருக்கக்கூடாதா? அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நியாயமான முறையில். அதுவும் வேற எது சொன்னால் கூட சமாளிச்சுக்கலாம். இந்த மாதிரி கேரக்டர் வைஸில் தப்பாக சொல்லும்போது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். நீ வேற என்ன வேணாலும் பண்ணு, பட் என் கேரக்டர் நீ எப்படி அசிஸ்டன்ட் பண்ணுவ, நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் கூட யோசேப்பு பழி வாங்கவே இல்லை. இன்றைக்கு யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுகிறாரு, வேண்டாம், அது நமக்குரியது அல்ல. நீங்களாம் யோசேப்பு மாதிரி அமைதியாக இருக்கணும். அது கேரக்டர் அசாசின் பண்ணால் கூட நீங்கள் பதிலே சொல்லக்கூடாது, அமைதியாக இருக்கணும் யோசேப்பு போல். ஆனால் நான் என்ன செய்வேன்னா, வீட்டின் மேல் மாடியிலே ஏறி பார்க்கிறான். கீழே நின்று வீட்டை புகைப்படம் எடுக்கிறான். தனக்குன்னு வந்தா வேற. ஆனால் மக்களுக்கு நான் உபதேசம் பண்ணும்போது சாந்த சுரூபியாக இப்படி கையை வச்சுட்டு இப்படியே தான் பேசுவேன், தாழ்மையாக பேசுவேன். உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்கும் தெரியுமா? எவ்வளோ இருக்கும் தெரியுமா? அவங்களுக்குள்ளே எவ்வளோ சண்டை இருக்கும், எவ்வளோ இது இருக்கும், எவ்வளோ வெறி இருக்கும், எவ்வளோ ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. ஏன் ஸ்டெப் எடுக்காமல் இருப்பாங்க? ஒருவேளை ஸ்டெப் எடுக்கலைன்னா அதுக்கு பின்னாடியும் காரணம் இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் தானே? எனக்கு தெரிஞ்ச அளவில் 2 பேர் பக்கமும் தப்பு இருக்கும். அவங்க மேலேயும் தப்பு இருக்கும், இவங்க மேலேயும் தப்பு இருக்கும். அதனால் இவங்களும் ரொம்ப பெருசாக லீகலாக எடுக்க முடியாது, அவங்களும் குறிப்பிட்ட இதுக்கு மேலே எடுக்க முடியாது. 2 பேரும் கடைசியில் காம்ப்ரமைஸ் ஆகி இது கம்முன்னு முடிஞ்சிடும், வெளியிலேயே தெரியாது. ஆனால் நடுவில் ஒன்று நடக்கும். 2 பேரும் சேர்ந்து வேற ஒரு டீமுக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. அந்த டீம் என்ன பண்ணும், இவ்வளோ நாள் போட்ட வீடியோவெல்லாம் டெலீட் பண்ணிட்டு ஓடிடும். ஓடிட்டு இனிமேல் யாராவது வீடியோ போட்டால் அவனுங்களெல்லாம் நோண்டும். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இந்த வாட்டியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரெடியாக தான் இருக்கும். அவருடைய அனுமதி இல்லாமல் அந்த மனுஷன் உங்களை ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. சில நேரத்தில் கர்த்தர் அந்த மனுஷனை அவரே தான் எழுப்பியிருப்பார். அது நம்மளை உயர்த்துறதா இருக்கலாம், அது நம்மளை பாடத்தை கற்பித்துக் கொள்கிறதுக்காக இருக்கலாம், அது மனுஷன் இப்படி தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட இருக்கலாம். எதுக்காக அவங்க அப்படி நமக்கு ஆண்டவர் அப்படி சூழ்நிலையை மனுஷங்களை எழுப்புனாங்கன்னு நமக்கு தெரியாது. என்ன தெரியாது? எதுக்கு எழுப்புனாரு? திருந்தணும், மனம் திரும்பணும். வெளியரங்கமாக்கப்படாத ரகசியமே இல்லை. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெளில தான் ஆகும். வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும், மன்னிப்பு கேட்கணும். யாருக்கிட்ட? நான் யாரெல்லாம் உபதேசன்ற பேரில் ஏமாத்தினோ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என்னை மன்னிச்சிருங்க, நானே ஒழுங்கு இல்லை, நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், நான் இதெல்லாம் மாற்றிக்கிறேன், இனிமேல் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி மனம் திரும்பி வேதத்தை கையில் எடுத்து உண்மையான ஊழியத்தை ஆரம்பிக்கணும். இதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. எதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சாருன்னு தெரியாதான். ஏன் தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். எவன் எதுக்கு அடி வாங்குறானோ, எதுக்கு அடிக்கிறாருன்னு தெரியும். அது ஆண்டவர் அடித்தா சும்மா இந்த உலகத்தில் நிறைய நடக்கும், அதெல்லாம் ஒன்றும் மேட்ரு இல்லை. ஆனால் உண்மையிலே அவருடைய பிள்ளையாக இருந்து ஆண்டவர் அடித்தார்னா
அவனுக்கு எதுக்கு அடிக்கிறாரு, ஏன் அடிக்கிறாரு, எப்படி திருந்தணும்னு தெரியும். அவர் திருத்துவார். இல்லை அவர் திருத்தலைன்னா அவருடைய பிள்ளை அல்ல அப்படின்னு வசனம் சொல்லுது எபிரேயர்ல. அதனால ஒருவேளை உங்கள் மனசில் இப்படி எனக்கு துரோகம் பண்ணவங்கள நான் விட மாட்டேன், இப்படி என் பேரை கெடுத்தவனை விட மாட்டேன் அப்படின்னு மனசில் யாருக்கு இருந்தாலும் ஏசப்பா இன்னைக்கு நேருக்கு நேர் உங்களோட பேசுகிறார். வேண்டாம், பழி வாங்கிறது உனக்குரியது அல்ல, விட்டுரு. பாடா, இந்த பாஸ்டர் மட்டும் நம்மளை எந்த விதத்துலையும் பழி வாங்க வரமாட்டாருப்பா. ஏன்னா பழி வாங்குவது உனக்குரியது அல்லன்னு அவரே சொல்லிட்டாரு. ஸ்ட்ரைக் அடிக்க மாட்டார், ப்ரைவசி கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டார், வேறு ஏதாவது லீகல் டீம் வச்சு ஆக்ஷன் எடுக்க மாட்டார், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டார். பண்ணாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல தெம்பை கொடுத்துருக்காரு. சரியா? ரெண்டாவது, நம்ம எந்த விதத்துலையும் எந்த தப்பும் பண்ணலை, எந்த அநியாயமும் பண்ணலை. நமக்கு இருக்கிற கருத்துக்களை கருத்தாக மக்கள் முன்னாடி வைக்கிறோம். மக்கள் நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் எது வேத சத்தியம், எது வேதத்துக்கு சரியானது, எது வேதத்துக்கு ஒத்து போகாதது அப்படின்றத பார்த்துக்கணும். இதுதான் நம்ம மோட்டிவ். ஓகே, அடுத்து இன்னொரு வீடியோவில் இதே மாதிரியான விஷயத்தை, இதே மாதிரி இல்லை, ஆனால் கிறிஸ்தவ வட்டாரத்தில் என்னென்ன விஷயங்கள், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு வேதம் தரும் சொல்யூஷன்ஸ் என்ன, இதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம்.